ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கி வந்து 20வது நாளுக்கான கிளாஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆரம்பமே உலருது பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னென்னா, இப்போது நம்ம ஏற்கனவே இங்கிலீஷில் ஒரு 2 வார்த்தையை வச்சுட்டு எப்படி பேசுகிறது, 3 வார்த்தையை வச்சுட்டு எப்படி பேசுகிறது அப்படின்னு பார்த்தோமா. அதே மாதிரி 2 வார்த்தையை வச்சுட்டு இப்போ நடக்கிற செயலையும் முன்னாடி இப்போது ப்ரெசண்ட்டுக்கு முன்னாடி பாஸ்ட்டில் கடந்த காலத்தில் நடக்கிற செயலையும் பற்றி எப்படி பேசுகிறது நம்ம பார்த்தோம். கடந்த காலம்னா என்ன சொன்னேன், நேற்றுலேருந்து தான் கடந்த காலம் இல்லை, முந்தா நாள் கடந்த காலம் இல்லை, போன மாதம் கடந்த காலம் இல்லை, ஒரு நொடிக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே கடந்த காலம் தான். இந்த உலகம் தோன்றதுலேருந்து இந்த ஒரு நொடிக்கு முன்னாடி இப்போ நீங்கள் ப்ரெசண்ட்டாக இருக்கிறது மட்டும்தான். இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி எது நடக்குதோ அதுதான் ப்ரெசண்ட்டு. அதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே கடந்த காலம் தான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? அப்போ 2 வார்த்தையை வச்சுக்கிட்டு இப்போ நடக்கிறது, ஏற்கனவே நடந்தது, இனிமேல் நடக்க போகிறது, அதை பற்றி நம்ம இன்னும் பார்க்கல, இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இப்போ நடந்ததையும் இதுக்கு முன்னாடி நடந்ததையும் எப்படி 2 வார்த்தையை வச்சுட்டு பேசுறதுன்னு சொன்னோம். இதுக்கு பேர் தான் என்ன டென்ஸு? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு. பாஸ்ட்னா கடந்த காலம், ப்ரெசண்ட்னா இப்போ ப்ரெசண்ட்டில் கரண்ட்டில் நடக்கிறதுன்னு பார்த்தோம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து ஃப்யூச்சர் டென்ஸ் வந்து நம்ம இனிமேல் சிம்பிள் ஃப்யூச்சர் வந்து நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போது உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் கேட்குறாங்க, ஏன்பா இந்த சட்னி வைக்கணும், காலையில் நீ காலேஜ் கிளம்புற, இந்த சட்னி வைக்கணும், கடைக்கு போய்ட்டு வரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி போகிறேன் அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, ஐ கோ அப்படின்னு சொன்னால் நான் போகிறேன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ சட்னி வைக்கணும், கடைக்கு போறியான்னு கேட்டால் நான் போகிறேன் அப்படின்னு சொன்னால், ஐ கோ டு ஷாப்னால் நான் கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறது இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். கடைக்கு போகிறேன்றது சரி ப்ரெசன்ட் டென்ஸில் இப்போ ஐ கோ டு ஷாப் அப்படின்னு சொல்லலாம். போயிட்டு வந்துட்டீங்க, திருப்பி உங்கள் அம்மா சொல்கிறாங்க, ஏன்பா தேங்காய் பற்றியும் பொட்டுக்கலை வாங்கிட்டு வந்தேன், ஆனால் பச்சை மிளகா மறந்துட்டேன், சொல்கிறதுக்கு மறந்துட்டேன், திருப்பி போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திருப்பி போய் வாங்கிட்டு வரும்போது, ஏம்மா இப்போ தானே போனேன், ஜஸ்ட் ஐ வென்ட் டு ஷாப், அப்போ இப்போ தானே போனேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே போனேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ தான் போனேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் கடைக்கு போனேன் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? நான் ஒரு உதாரணத்துக்காக சென்டென்ஸில் வச்சு அப்படியே அந்த ஆர்டரை சொல்லிட்டு வரேன். ஆனால் உண்மையாலுமே நான் கடைக்கு போனேன், ஒரு செயலை செஞ்சேன், நான் படித்தேன், நான் போனேன், நான் குளித்தேன், நான் பாட்டு கேட்டேன், நான் விளையாடினேன் அப்படின்லாம் சொல்கிறது வந்து பாஸ்ட் டென்ஸு. சரிங்களா? அப்போ இப்போ தானே கடைக்கு போனேன் அப்படின்னு சொல்கிறது ஜஸ்ட் ஐ வென்ட் டு ஷாப், இல்லை ஐ வென்ட் டு ஷாப் அப்படின்னு சொல்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வரும். அப்புறம் நான் சொல்கிறேன், திருப்பி உங்கள் அம்மா சொல்கிறாங்க, ஏன்பா ரொம்ப டைம் ஆகிடுச்சுடா, போயிட்டு அந்த பச்சை மிளகாய் மட்டும் வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இரு, கொஞ்ச நேரத்தில் போகிறேன் அப்படின்னு சொன்னால், சரி இனிமேல் போகிறேன் அப்படின்னு சொன்னால், கொஞ்ச நேரத்துக்கு இனிமேல் போவேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஃப்யூச்சர் டென்ஸு. இனிமேல் ஒரு செயலை செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஃப்யூச்சர் டென்ஸு. சரிங்களா? அப்போது ஐ கோன்னா ப்ரெசன்ட் டென்ஸு, நான் போகிறேன். ஐ வென்ட்டுனா நான் போனேன், நான் இப்போ தானே போனேன் கடைக்கு. ஐ வென்ட் டு ஷாப்னா கடைக்கு போனேன். ஐ வில் கோ டு ஷாப்னா ஐ வில் வந்துச்சுனாவே அது வந்து இனிமேல் நடக்க போகிற ஒரு செயலை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. வில்லும் ஷல்லும் எங்கெல்லாம் வருதோ அதை வந்து இனிமேல் நடக்க போகிற ஒரு செயலை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தை அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அது இன்னும் ஃப்யூச்சரில் நம்ம ப்ரீஃபாக பார்க்கும்போது இந்த 80 days கிளாஸில் மாடல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அங்கேயும் வில்லு ஷல்லு தான் வரும். அதை பற்றி நான் ப்ரீஃபாக சொல்கிறேன். சரிங்களா? இப்போது வில்லு ப்ளஸ் ஷல்லு வந்துச்சுன்னா, வில்லு இல்லைனா ஷல்லு, அதுக்கும் பக்கத்தில் ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு வந்துச்சுன்னா, இப்போ வில் கோ, ஐ வாட்ச். ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்புனா என்ன சொல்லியிருக்கேன், அந்த வெர்பு டேபிளில் இங்கே பாருங்கள், கோ வென்ட்டு கான் இருக்கா, அந்த வெர்பு டேபிளில் கோன்னு இருக்குது பாருங்கள், இதுதான் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு. வென்ட்டுன்றது பாஸ்ட் டென்ஸ் வெர்பு. இந்த பாஸ்ட் டென்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும்? இந்த வெர்பு வினைச்சொல், கடந்த காலத்தில் நடந்த ஒரு செயலை பற்றி சொல்கிறதுக்கு யூஸ் ஆகும். கான் அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். நம்ம இதை பர்ஃபெக்ட் டென்ஸில் நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஹேவ் ஹேஸு கூட தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும் அப்படின்னு சொல்லி இன்னும் போக அதை பற்றியும் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. அப்போது நான் கடைக்கு போகிறேன்னு சொன்னால், இருமா நான் கடைக்கு போய்ட்டு வரேன் அப்படின்னு சொன்னால், கடைக்கு போகிறேன்னு சொன்னால் அது வந்து ப்ரெசன்ட் டென்ஸு. ஐ கோ 2 வார்த்தையில் சொல்லலாம். இப்போ தான் கடைக்கு போனேன், நான் கடைக்கு போனேன் பாஸ்ட் டென்ஸு, கடந்த காலத்தில் நடந்த செயல் 2 வார்த்தை. ஐ வென்ட்டு. சரிங்களா? ஐ வென்ட்டு டு ஷாப்பு, நான் கடைக்கு போனேன். ஐ வில் கோ டு ஷாப்னா நான் கடைக்கு போவேன், அதாவது இனிமேல் ஒரு செயலை செய்வேன் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? புரிஞ்சிருச்சா? அப்போ வில்லு வந்துச்சுன்னா அது கூட ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு சேர்ந்து வந்துச்சுன்னா, இப்போது வில் கோ, வில் வாக்டு. அப்புறம் சீ சா சீன், அப்போது ஐ வில் சி அப்படின்னா இனிமேல் பார்க்குவேன்.
ஐ வில் வாட்ச் அப்படின்னு சொன்னால் இனிமேல் அதை பார்க்குறேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போது ஒரு உதாரணத்துக்கு விஜயகாந்த் சார் கூட ஒரு படத்தில் வல்லரசுன்னு நினைக்கிறேன், அந்த படத்தில் கூட சொல்லியிருப்பார் பாருங்களேன். மீட் வி வில் மீட் மீட் வில் மீட் வி வில் மீட் சொல்லுவார்ல. அப்போ மீட் அப்படின்றது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு. வில் மீட் அப்படின்றது வந்து இனிமேல் சந்திப்போம் அப்படின்னு சொல்லுது. அது வந்து இனிமேல் வரப்போகிற காலத்தில் சந்திக்கலாம். அப்போ வில் மீட்டு. வி வில் மீட்னா இனிமேல் நாம் சந்திப்போம் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? ஓகே. அப்போ நீங்கள் படிக்கும்போது என்ன செய்யணும், ஒரு இப்போ இங்கிலீஷ் கற்றுக்க போகிறீங்க, இல்லை நீங்கள் எந்த விதமான செயல்பாடு இருக்குல்ல, அதை இப்போ ப்ரெசென்ட்டில் உள்ள எல்லா ஆக்டிவிட்டீஸ் கூடயும் தொடர்பு படுத்தி பார்க்கணும். அதே மாதிரி இப்போ நீங்கள் எங்கேயாவது இப்போ இங்கிலீஷ் படிக்கிறீங்க, இந்த ஒரு வேர்டு வருது, அதை டக்குன்னு நீங்கள் எங்கேயாச்சும் வாசிச்சிங்கன்னா அது வந்து இது எந்த டென்ஸு, இப்போ இது எது சம்மந்தப்பட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லுது, அதுக்கு மீனிங் என்ன அப்படின்லாம் நீங்கள் நினச்சி பார்த்துட்டே இருக்கணும். அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் வந்து ஈஸியாக படிச்சிக்க முடியும். நம்ம பேசிக் கிராமர் ஒரு 80 டேஸில் நான் கவர் பண்ணுறேன். ஸோ எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? ஓகே, கிளாஸ் போகலாம். அடுத்தது வந்து பாருங்கள், அதை தான் சொல்லியிருக்கேன். ஐ கோ டு ஷாப், ஐ வென்ட் டு ஷாப்னா கடைக்கு போனால், ஐ வில் கோ டு ஷாப், ஐ வில் கோ அப்படின்னு வந்துட்டாவே நான் இனிமேல் ஒரு செயலை செய்வேன். அப்போ வில் கோனா போவேன், வில் கோனா இனிமேல் போவேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போது ஒரு டிஃப்ரென்ஸு, ஒரு வார்த்தை பாருங்களேன். போய் இருக்கேன். இப்போ அவன் எங்கே இருக்கிறான் அப்படின்ட்டு, தம்பி எங்கே இருக்கிறான் அப்படின்ட்டு வீட்டிலேருந்து அப்பா வந்து கேட்குறாரு. ஏப்பா உன் தம்பி எங்கே இருக்கிறான் அப்படின்னு கேட்குறப்போ அவன் வந்து கடைக்கு போயிருக்கான்னும் போது போய் ப்ளஸ் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு 2 வார்த்தை. போகுதல் அப்புறம் இருத்தல் அப்படின்றது. போகுதல்னா சென்று இருத்தல் அப்படின்னு தமிழில் தூய தமிழில் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணோம். சென்று இருக்கிறான், போயிருக்கிறான் அப்படின்றது தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணோன்னா சென்று இருக்கிறான், சென்று அங்கே இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். சென்றவன் அங்கே இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அப்போ போனால் கடைக்கு போனவனை அவன் கடைக்கு சென்று இருக்கிறான்னா அவன் கோயிலுக்கு சென்று இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் சென்று அங்கே இருக்கிறான்னு அர்த்தம். அப்போ கோயிலுக்கு போனவனை கோயிலுக்கிட்ட தேடி போனால் அங்கே வந்து நம்ம அவனை பிடிக்கலாம். அதே மாதிரி கடைக்கு போனவனை தம்பியை தேடிட்டு போனால் அவன் கடையில் இருப்பான் அப்படின்ட்டு கன்ஃபார்மாக நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? ஓகே. அப்போ சென்று இருக்கிறான், போயிருக்கிறான் அப்படின்லாம் சொல்லும்போது தமிழ் எவ்வளோ அழகாக தெரியுது. இதெல்லாம் வந்து 2 வெர்பு. செல்லுதல் செல்லுதல்ன்றது ஒரு வெர்பு, அது ஒரு செயல். இருத்தல் அப்படின்றது ஒரு செயல். எல்லாமே ஒரு நபரால் செய்யக்கூடிய செயல், ஒரு மனிதரால் செய்யக்கூடிய செயல். அப்போ சென்று இருக்கிறான் 2 வெர்பு. முதல் வெர்பு இன்கம்ப்ளீட்டாக இருக்கும், 2வது வெர்பு கம்ப்ளீட் ஆகிருக்கும். அப்போ இந்த மாதிரி பேட்டர்னில் வந்துச்சுன்னா அதுதான் வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ். ஷி ஹாஸ் கான் டு ஷாப் அப்படிங்க. ஏன்பா அக்கா எங்கே போய் ரொம்ப நேரமாக ஆளையே காணுமே, அக்கா எங்கே போயிருக்கா அப்படின்னு கேட்குறப்ப ஷி ஹாஸ் கான் டு ஷாப் அப்படின்னா அவள் கடைக்கு போய் இருக்கிறாள், அவள் கடைக்கு சென்றிருக்கிறாள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ். அப்போ அவள் கடைக்கு சென்றிருக்கிறாள்னா கடைக்கு சென்றவள் அங்கே இருக்கிறாள். அப்போ நம்ம அவளை தேடிட்டு கடைக்கு போனோன்னா அவள் நிச்சயமாக கடையில் தான் இருப்பாள். இதே பாஸ்ட் டென்ஸ்லேருந்து சொன்னல, ஷி வென்ட் டு ஷாப்னா அவள் கடைக்கு போனான்னு அர்த்தம். அப்போ கடைக்கு போனா அப்படின்னா அப்போ எப்போ போனான்னு கேட்பாங்க. கடைக்கு போனாலா, எப்போ அக்கா எங்கன்னு கேட்கும்போது அவள் கடைக்கு போனாப்பா அப்படின்னு. எப்போ போனா அப்படின்னு கேட்கும்போது அவள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போனா. அப்போது டக்குன்னு என்ன செய்வாங்க, அப்போ ரொம்ப நேரம் ஆச்சு, அப்போ தேட ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? அப்போ எங்கே போனான்னு கேட்கும்போது அவள் கடைக்கு போனா அப்படின்னு சொல்கிறோம். கடைக்கு போனான்னு சொல்லும்போது எப்போ போனா அப்படின்னு கேட்கும்போது அங்கே டைம் வருதா, எக்ஸாக்ட் டைம் நான் என்ன சொன்னேன், பாஸ்ட் டென்ஸில் எக்ஸாக்ட் டைம் வந்து நம்ம மென்ஷன் பண்ண சொன்னோம்னா, ஸோ அப்போது கடைக்கு போனான்னு சொல்லும்போது அவள் எப்போ போனா அப்படின்னு கேட்குறப்போ அது வந்து அவள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போனா அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லுவோம்ல. அப்போ அதுதான் வந்து பாஸ்ட் டென்ஸு. அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷி ஹாஸ் கான் டு ஷாப் அப்படின்னா, ஷி ஹாஸ் கான் டு ஷாப்னா அவள் கடைக்கு போய் இருக்கிறா. அப்போ கடைக்கு போனவள் கடையில் தான் இருக்கிறான்னு அர்த்தம். சரிங்களா? ரொம்ப நேரமாகலை, ஒரு செயல் கடைக்கு போக கிளம்புனவ போய் நடந்து அங்கே போய் கடையில் இருக்கிறான்னு அர்த்தம். அதாவது கடந்த காலத்தில் ஒரு செயல் ஆரம்பித்து சென்றவள் அங்கே இருக்கிறாள். இப்போ ப்ரெசண்ட்டோட டச்சில் இருக்கா. இதுதான் வந்து பர்ஃபெக்ட் டென்ஸு. சரிங்களா? ஓகே. அடுத்தது இப்போ அவள் கடைக்கு போயிருக்கான்னு சொல்லுவோம். போய் இரு அப்படின்ற ஃபார்மேட்டை தான் நம்ம இப்போ வந்து ப்ரீஃபாக பார்த்துட்ருக்கோம். போய் இரு 2 வெர்பு. சரிங்களா? 2 செயல். அது இந்த மாதிரி 2 செயல்னால் முதல்ல ஒன்று இன்கம்ப்ளீட் ஆகாமல் அடுத்து 2வது கம்ப்ளீட் ஆகாமல் வர்றது எல்லாமே பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் வரும். சரிங்களா? அப்போ ஷி ஹாஸ் கான் டு ஷாப்னா அவள் கடைக்கு சென்று இருக்கிறாள், அவள் கடைக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது 2வது ஷி ஹேட் கான் டு ஷாப். நேற்று நேரம்லாம் நான் கடைக்கு போயிருந்தேன் தெரியுமா. இப்போது அடுத்த நாள் வந்துடுச்சு. உங்கள் அக்காவை நீங்கள் கேட்குறீங்க, அக்கா நீ போனியே நேற்று நேரம்லாம், ரொம்ப நேரம் உங்கள் அப்பா தேடிட்டே இருந்தார், எங்கே போனேன், நேற்று நான் கடைக்கு போயிருந்தேன்டா, இந்த டைமில் நான் கடைக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாள் உங்கள் அப்பா கேட்குறாரு, அக்கா எங்கே போனான்னு கேட்குறாரு, அக்கா கடைக்கு போயிருக்கான்னு நீங்கள் சொல்கிறீங்க.
ஓகே. போனவர் திரும்பி வந்தாச்சு. அடுத்த நாள் அப்பாக்கு நீங்க கேட்குறீங்க இப்போ உங்க அக்கா, "அக்கா நேத்து உன்ன அப்பா தேடினாரு தெரியுமா? நீ எங்க போயிருந்த?" அப்படின்னு கேட்குறாரு. டேய் நான் தான் உனக்கு சொல்லிட்டு தானே கடைக்கு போயிருந்தேன். அப்போது ஷி ஹேட் கான் டு ஷாப்னா, ஐ ஹேவ் கான் டு ஷாப்னா நான் கடைக்கு போயிருந்தேன். ஷி ஹேட் கான் டு ஷாப்னா அப்போ ஹேடு ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். கடந்த காலத்தில் நடந்த ஒரு செயலை அதாவது ஆரம்பித்து ப்ரெசென்ட்டில் வரைக்கும் போய் இருக்க போய் கடைக்கு போயிருந்தாள் அப்படின்னும்போது சென்றவள் அங்கேயே இருந்தாள் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு வந்து ஷி ஹேட் கான் டு ஷாப்னா அவள் கடைக்கு போயிருந்தா. நான் தான்டா கடைக்கு போயிருந்தேன்டா நேற்று இந்த நேரத்துலலாம் கடைக்கு போயிருந்தேன் உன்கிட்ட சொல்லிட்டு தான்டா போனேன். அப்போ நான் கடைக்கு போயிருந்தேன்டா அப்படின்னு சொல்லும்போது நான் கடைக்கு சென்றிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து கடந்த காலத்தில் ஒரு செயல். நான் கடைக்கு போய் இருக்கிறேன் போய் இருந்தேன் சென்று இருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு வித்தியாசம் புரியணும். சரிங்களா? ஹேட் கான் வந்துச்சுன்னா, ஏன்க்கா எங்கக்கா நீ போன நேற்று உன் அப்பா தேடினாரு நான் கடைக்கு போயிருந்தேன்டா அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஹேட் கான்னு சொல்லும். ஹேஸ் கான்னா நீ எங்கே போயிருக்க அப்படின்னு நான் கடைக்கு போயிருக்கேன், கடைக்கு வந்திருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. அதெல்லாம் வந்து ப்ரெசண்ட்டில் பர்ஃபெக்ட் டென்ஸ் சொல்லுவோம். சரிங்களா? ஓகே. இப்போ பர்ஃபெக்ட் டென்ஸ்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஒரு செயல் கடந்த காலத்தில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் தொட்டுக்கிட்டே இருக்கும் ப்ரெசன்ட் டென்ஸை. இப்போ இருக்கிற டைம் வரைக்கும் தொட்டுக்கிட்டே இருக்கும். நான் என்ன சொன்ன உதாரணத்துக்கு இது ஞாபகம் வச்சுங்க. காலையில் 10 மணிக்கு ஹெச்எம் வந்தாரா? ஹெச்எம் வந்திருக்காரான்னு கேட்குறாங்க. வந்திருக்காரு. அப்போ 10 மணிக்கு வந்தவர் இது வரைக்கும் ஸ்கூல்லே இருக்கிறாரு. 4 மணிக்கு வரைக்கும் ஸ்கூல்லே இருக்க காலையில் 10 மணிக்கு ஹெச்எம் வந்தார். உங்களுக்கு வந்து சாயந்தரமாக ஒரு 3:30 மணிக்கா உங்களுக்கு ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, ஏன்ப்பா ஹெச்எம் வந்திருக்காருன்னு கேட்குறப்ப வந்திருக்காரு ஹெச்எம் வந்திருக்காருன்னு சொல்லப்போ அப்போ ஹெச்எம் 10 மணிக்கு வந்தவர் 3 மணி வரைக்கும் அங்கேயே இருக்காருன்னு அர்த்தம். அதே பாஸ்ட் டென்ஸில் பாருங்களேன். ஹெச்எம் வந்தாரா? ஹெச்எம் வந்திருக்காரா அப்படின்னு கேட்குறப்போ பேச்சு வழக்கிலே சொல்கிறேன். ஹெச்எம் வந்திருக்காரான்னு சொல்கிறப்போ ஹெச்எம் வந்தார் காலைல 10 மணிக்கு. ஆனால் வந்தவர் இப்போ ஸ்கூலில் இருக்காரா இல்லையான்னு தெரியல. ஆனால் அங்கே இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. சரிங்களா? ஓகே. அடுத்தது ஷீ வில் ஹேஸ் கான் டு ஷாப். அப்போது ஃபஸ்ட் நாள் அப்பா கேட்குறாரு, அக்கா எங்கன்னு கேட்குறாரு. அவள் கடைக்கு போயிருக்கான்னு நீங்கள் சொல்கிறீங்க. 2வது நாள் வந்து நீங்கள் உங்கள் அக்காவை கேட்குறீங்க, ஏக்கா நேற்று உன்னை அப்பா தேடினாரு நீ எங்கே போன? நான் கடைக்கு போயிருந்தேன்டா. அப்போ அப்பா சொல்கிறாரு, சரி நாளைக்கு நான் வர்றதுக்கு டைம் ஆகும், நைட்டு 8 மணிக்கெலாம் அந்த கடைக்கு போயிட்டு இந்த பொருளை வாங்கி வச்சுருப்பீங்க, வாங்கி வைங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள் அக்கா சொல்கிறாங்க, இப்போது நான் இந்த டைம்லாம் நாளைக்கும் நான் இந்த டைம்லாம் கடைக்கு போயிருப்பேன்ல. அப்போ நாளைக்கும் ஒரு செயல் இப்போ வந்து தொடங்கி அங்கே நடந்து முடிஞ்சிருக்கோம்ல அப்படின்னு அர்த்தம். நாளைக்கு நான் இந்த நேரத்துலாம் கடைக்கு போயிருப்பேன்ல நம்ம சொல்லுவோம்ல. நிறைய டைமில் சொல்லுவோம் நம்ம இந்த வார்த்தையை நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள். நாளைக்கு நான் இந்நேரம்லாம் நாங்கள் இங்கே போயிருப்போம். நாளைக்கு இந்நேரம்லாம் நான் வந்து கிரிக்கெட் விளையாடிட்டுருப்பேன். விளையாடி முடிச்சிருப்போம். நாளைக்கு நேரம்லாம் நான் எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பேன். நாளைக்கு நேரம்லாம் நாங்கள் ஏர்போர்ட் போயிருப்போம். நாளைக்கு நேரம்லாம் நாங்கள் லண்டன் போயிருப்போம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு செயல் வந்து இனி வரும் காலங்களில் செஞ்சு முடிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம், எப்பா இன்றைக்கி செம்ம ஜாலியாக இருந்துச்சு தெரியுமா? நாங்கள்லாம் டிக்கெட் புக் பண்ணிட்டோம் ட்ரெயினில். நாளைக்கு நேரம்லாம் நாங்கள் பாம்பே போயிருப்போம், எங்கள் அக்காவை பார்த்துருப்போம், எங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே பார்த்துருப்போம். நாளைக்கு நாங்கள் லண்டன் போகிறோம், எல்லாரையும் நாங்கள் பார்க்க போகிறோமே அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போது நாளைக்கு ஒரு இனிவரும் காலங்களில் இனிமேலும் ஒரு செயலை செஞ்சுருப்போம் அப்படின்னு சொல்லும்போது, நாளைக்கு நேரம் நாங்கள் லண்டன் போயிருப்போம், நாளைக்கு நேரம் நாங்கள் சமைச்சு சாப்பிட்ருப்போம், நாளைக்கு நேரம் நாங்கள் எல்லாம் டூர் போயிருப்போம், நாளைக்கு நேரம் நாங்கள்லாம் கோயிலுக்கு போயிருப்போம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ அதுதான் வந்து வில் ஹேஸ் கான். வில் ஹேஸ் கான் டு ஷாப் அப்படின்னா அப்போது அவள் நாளைக்கு நேரம்லாம் அவள் நாளைக்கு கடைக்கு போயிருப்பா. அப்போ உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? இதுதான் இப்போ ஹேஸ் கான் வந்துச்சுன்னா ப்ரெசென்ட்டில் இப்போ நடக்கிற ஒரு செயல். ஹேட் கான் வந்துச்சுன்னா நேற்று நடந்து முடிந்த ஒரு செயல். அதாவது நேற்று இல்லை, கடந்த காலத்தில். கடந்த காலம்னா என்ன? இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுலேருந்து இதுக்கு முன்னாடி உலகம் தோன்றினதுலேருந்து இது வரைக்கும் உள்ள காலம் எல்லாமே கடந்த காலம். நாளைக்கு ஒரு செயல் வந்து செஞ்சு முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் வில் ஹேவ் கான், வில் ஹேஸ் கான், வில் ஹேஸ் கான் டு ஷாப்னா நாளைக்கு நேரம் போயிருப்பா அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு வித்தியாசம் புரியுது? அந்த ஷீ ஹேஸ் கான் டு ஷாப்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டு, ஷீ ஹேட் கான் டு ஷாப்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட்டு, ஷீ வில் ஹேவ் கான் டு ஷாப்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். அப்போ பர்ஃபெக்ட் டென்ஸ்னு வந்தாலே ஒரு செயல் இப்போது நடந்து ஆரம்பத்தில் தொடங்கி கடந்த காலத்தில் தொடங்கி அது இப்போ டச்லேயே இருக்கும். அதை தான் நான் உங்களுக்கு இன்னொரு தடவை தமிழில் உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். என்னென்னா, அக்கா கடைக்கு போயிருக்கா, அக்கா நேற்று நேரமாக கடைக்கு போயிருந்தா ஹேட் கானு, அக்கா நாளைக்கு நேரமாக அப்பா வராதனால அந்த பொருளை வாங்குறதுக்காக கடைக்கு போயிருப்பா. உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? ஸோ அப்போ ரொம்ப முக்கியம் இது. சரிங்களா? இதை பற்றி தான் இன்னும் நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். இது நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் எல்லாமே. ஓகே, அடுத்தது சொல்கிறேன் பாருங்கள். இன்னொன்று, இப்போ அது முடிஞ்சிருச்சு.
2 வார்த்தைய வச்சு எப்படி பேசுறது? ஹேவு, ஹேஸ் அது கூட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வச்சு 3 கடந்த காலம், இனிமேல் வரப்போகிற டைமு, இப்போ நடக்கிற செயல் எப்படி பார்த்தோன்னு பார்த்தோம். அதே மாதிரி இப்போ அடுத்த இது பாருங்களேன். நீ இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படின்னு உங்களை கேள்வி கேட்குறாங்கன்னா, நான் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படின்னு உங்களை ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா, நான் இப்போது படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது இப்போது ஒரு செயல் கொஞ்ச காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றப்ப அதை வந்து நீங்கள் இப்போது நம்ம கண்ணால் பார்க்குறது எல்லாமே அப்படியே டக்குன்னு நீங்கள் அப்படியே பாருங்களேன். நீங்கள் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அம்மா சமைச்சிக்கிட்டு இருக்காங்க, அப்பா ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துட்ருக்காங்க, தம்பி ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான், டிவி ஓடிக்கிட்டு இருக்கு, அப்புறம் வேறு என்ன, லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, அப்புறம் இன்னும் என்ன, சின்ன பசங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எல்லாமே இப்போ உங்கள் கண்ணால் பார்க்குறது எல்லாமே கண்டினியூஸில். ஏன்னா அது கொஞ்ச காலம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. நிகழ்காலத்தில் கொஞ்ச காலமாக கொஞ்சம் டைம் பீரியட் நடந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் எனக்கு முன்னாடி நடக்கிறதுனால சொல்கிறேன். நான் ஒரு ஹைவேஸ் பக்கத்தில் இருக்கேன். ஒரு கார் போய்கிட்டு இருக்கு. ஹைவேஸில் லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? 2 பேர் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் எல்லாம் என் கண்ணால் பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையுமே. ஒரு சிக்னல் லைட்டு பிளிங்க் ஆகிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? அப்புறம் இன்னொரு கார் போய்கிட்டு இருக்கு. அப்போ என் கண்ணால் பார்த்து சொல்கிறது எல்லாமே இப்போ ஒரு செயல் நடந்துகிட்ருக்கா, அதை தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் உங்கள்கிட்ட பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அதை கவனிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ செஞ்சுக்கிட்டு அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அப்போது நீ இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்கும்போது, நீ தற்போது என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு கேட்கும்போது, என்ன செய்து கொண்டு அப்படின்னு கேட்கும்போது அங்கே தாங்க கண்டினியூஸ் வரும். ஸோ அப்போ அதுக்கு என்ன செய்யுங்க, நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதை சொல்லுவீங்க. நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன், சரிங்களா, நான் விளையாடிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஆமு, அதுக்கு பக்கத்தில் ஒரு வெர்பு, அதுக்கு பக்கத்தில் ஒரு ஐஎன்ஜி. அப்போ எப்பப்பெல்லாம் ஒரு ஆமு ஈஸு ஆறு, இதில் ஏதாவது ஒன்று ஆமு இல்லைன்னா ஆறு இல்லைன்னா ஈஸு, அதுக்கு பக்கத்தில் ஒரு வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வரும். எப்பப்பெல்லாம் ஒரு வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வருதோ அப்பப்பெல்லாம் ஆமு இல்லைனா ஈஸு இல்லைனா ஆறு, இதுக்கு பக்கத்தில் ஒரு வெர்பு, இதுக்கு பக்கத்தில் ஒரு ஐஎன்ஜி வெர்பு கூட சேர்ந்து வந்துச்சுன்னா அந்த செயல்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். கொஞ்ச காலத்துக்கு நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? நார்மலாக பார்க்க போனோன்னா ஒரு வெர்போட, அதாவது ஒரு வினைச்சொல்லோட ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்போட ப்ரெசண்ட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு பார்த்தோம்ல, அப்போ அந்த ஃபஸ்ட்டு டேபிளில் இருக்கக்கூடிய அந்த வெர்போட ஃபஸ்ட்டு காலமில் இருக்கிற வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வந்ததுன்னா அது வந்து அந்த செயல் என்ன செயல் சொல்ல போகிறோமோ அது வந்து கொஞ்சம் காலம் நடந்துக்கிட்டு இருக்குங்க பாருங்கள். கோ ப்ளஸ் ஐஎன்ஜி கோயிங்னா போய்கிட்டு இருக்காங்க, வாக் ப்ளஸ் ஐஎன்ஜினா வாக்கிங்னா நடந்து கொண்டு, ஸ்டடி ப்ளஸ் ஐஎன்ஜி ஸ்டடிங்னா படிச்சுக்கிட்டு அப்படின்னு படிச்சுக்கிட்டு போய்கிட்டு நடந்துக்கிட்டு குளிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இதெல்லாம். ஓகே, அடுத்தது பாருங்கள். நீ நேற்று இந்த நேரத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள். நீ இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க, நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறோம். 2வது கொஸ்டின் கேட்குறாங்க, நேற்று இந்த நேரம்லாம் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்கும்போது, அப்போ அடுத்த நாளில் 2வது நாள் வந்துருச்சு. நாள் வந்து நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க, படிச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டீங்க. அடுத்த நாள் கேட்குறாங்க, நேற்று இந்த டைமில் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? நான் ஒன்று பார்க்கும்போது எனக்கு மறந்துடுச்சு சொல்லலாம் அப்படின்னு கேட்கும்போது, நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன், நீ தான் வந்தல, நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுது. இது வந்து வாசு ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. இது வந்து கடந்த காலத்தில் ஒரு செயல் கொஞ்ச நாள் நடந்துக்கிட்டு இருக்குன்னா அதை வந்து சொல்லலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன், நான் விளையாடிக்கிட்டு இருந்தேன், அது என்ன செஞ்சுட்டு நேற்று அதை சொல்லுவீங்க. சரிங்களா? அது வந்து இதுக்கு பேர் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸு. ஓகே, அடுத்தது நாளைக்கு நேரம் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருப்ப? நாளைக்கு நேரம் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருப்ப? நேற்று படிச்சுக்கிட்டு இருந்தேன், இன்றைக்கும் படிச்சுக்கிட்டு இருந்தேன், நேற்றும் படிச்சுக்கிட்டு இருந்தேன், நாளைக்கு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பேன்? நாளைக்கும் நான் படிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். ஏன்னா எக்ஸாம் வரப்போகுது இல்லையா, ஹாஃப் இயர்லி எக்ஸாமு, அதனால் நாளைக்கு நேரமும் நான் படிச்சுக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறப்போ, நாளைக்கு நீ இந்த நேரத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருப்ப அப்படின்னு கேட்கும்போது, நாளைக்கும் நான் படிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். டுமாரோ ஐ வில் பி ஸ்டடியிங். டுமாரோ ஐ வில் பி ஸ்டடியிங்னா டுமாரோலாம் தேவையில்ல, ஐ வில் பி ஸ்டடியிங்னாலே வில் பி ஸ்டடியிங் அப்படின்னு வந்துட்டால் நான் என்ன சொன்னேன், வில்லுன்னு வந்துச்சுன்னா இனிமேல் ஒரு செயல் நடக்க போகிறத பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ வில்லு ப்ளஸ்ஸு ஸ்டடியிங் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. இப்போ வெர்புனா கொஞ்ச காலத்துக்கு ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ வில்லுன்னா இனிமேல் எதிர்காலத்தில், கடந்த கால வரப்போகிற காலத்தில் ஒரு செயல் வந்து நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? புரியுதா உங்களுக்கு? ஓகே, அதுக்கு அடுத்து இது 3 ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. அப்போது முதல் நாள் கேட்குறாங்க, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு கேட்குறாங்க, ஐ எம் ஸ்டடிங்னு சொல்கிறீங்க, நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்க, இதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸு. ஜஸ்ட் அந்த வெர்பு மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அதில் ஆமீஸு ஆறு வெர்போட ஒரு ஐஎன்ஜி சேர்ந்து வரும். அதுக்கு அடுத்தது நேற்று நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த இந்த நேரம்லாம் அப்படின்னு கேட்கும்போது, அப்போ வாசு வேறு, அதோட வெர்பு ஒரு ஐஎன்ஜி. நேற்று வந்து நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன், நீ தான் உனக்கு வந்தல்ல, நீ தான் கேட்ட,
என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டேன் நேற்று. நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். அப்போ நேற்று நான் படிச்சிருந்தேன். அப்போ இனிமேல் நாளைக்கு நீ என்ன பண்ணுவ? இனிமேல் நாளைக்கு இந்த டைமில் நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டால் நான் படிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்போ ஐ வில் பி ஸ்டடியிங். புரியுதா உங்களுக்கு? அப்போது ஐ எம் ஸ்டடியிங்னா அது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸு. ஐ வாஸ் ஸ்டடியிங்னா பாஸ்ட் கண்டினியூஸு. இங்கே வேறும் வரும். ஐ வில் பி ஸ்டடியிங்னா ஃப்யூச்சர் கண்டினியூஸு. அப்போ எதிர்காலத்தில் ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போது அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்கள். இப்போது இந்த 3 டென்ஸும் பார்த்தாச்சு. நம்ம 9 டென்ஸு பார்த்தாச்சு. அப்போ டென்ஸ் எல்லாம் விட்டுருங்க, பேரை விட்டுருங்க. ஜஸ்ட் நம்ம என்னென்ன செயல், அங்கே எவ்வளோ வார்த்தை, முக்கியமான என்னென்ன வார்த்தைலாம் வருது அதை தான் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அப்போது இப்போ படித்து அப்போது உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்லுமா, அந்த பர்ஃபெக்ட் டென்ஸ் மட்டும் நீங்கள் பர்ஃபெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு நிறைய டைம் வரும். அதை நீங்கள் நிறைய டைம் பேசிட்டிங்கன்னா உங்கள் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி இன்னும் சூப்பராக இருக்கும். நிறைய நியூஸ் பேப்பரில் நிறைய இடத்துல அது வந்து யூஸ் ஆகும். சரிங்களா? அப்போது இப்போ படிச்சிருக்கேன், நம்ம படிக்கிறத பற்றி கேட்டிருக்காங்க. அப்பா என்ன படித்து முடிச்சிருக்க, என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது நான் என்ஜினியரிங் படிச்சிருக்கேன், நான் டாக்டருக்கு படிச்சிருக்கேன், ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட் எம்பிபிஎஸ். ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட் எம்பிபிஎஸ்னால் நான் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கேன், படித்து முடிச்சு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட்னா ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட் பிஇனா நான் இப்போது எப்பப்பெல்லாம் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போதெல்லாம் நீங்கள் எப்படி சொல்லணும் நீங்கள் படித்து முடிச்சதை? ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட் பிஇ, ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட் engineering, I have completed arts and science, I have completed BA தமிழ், I have completed MBBS அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அது இங்கே பாருங்கள். நீ இப்போது ஏற்கனவே அடுத்தது கேட்குறாங்க. ஒரு 10-20 வருஷம் ஆகிடுச்சு. நானும் தான் இன்ஜினியரிங் படித்து முடிச்சிருந்தேன், இல்லை நானும் தான் ஒரு புக்கு படித்து நான் ஒரு இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு புக்கு கொடுக்குறாங்க, ஒரு கவிதை புக்கு உங்கள் சார் கொடுக்குறாங்க உங்கள் கையில். அதுக்கு வந்து கேட்குறாங்க, ஏன்பா அந்த புக்கை படிச்சிருக்கீங்களா? நான் படிச்சிருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. ரெண்டாவதாக ஒரு 2-3 மாதம் கழிச்சு வந்து கேட்குறாங்க, அந்த புக் படிச்சிங்கன்னு கொடுத்தனே அந்த புக்கை படிச்சிருக்கீங்களா? நானும் தான் அந்த புக்கை படிச்சிருந்தேன். புரியுதுங்களா? நானும் தான் அந்த புக்கை படிச்சிருந்தேன்னா, ஆமாம் நானும் தான் அந்த புக்கை படிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட். சரிங்களா? ஹேடு வரும் இங்கே, ஹேடு ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போது சரி, அப்போ படித்து முடிக்கல, அப்போ இன்னொரு புக் வந்து கொடுக்குறேன். அப்போ இந்த புக்கையாவது நாளைக்குள்ளே படித்து முடிச்சிருப்பீங்களா? நாளைக்குள்ளே படித்து முடிச்சிருப்பீங்களா? நாளைக்குள்ளே இனிமேல் வரப்போகிற காலத்தில் ஒரு செயலை செஞ்சு முடிச்சிருப்பீங்களான்னா அப்போ அது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட். அங்கே தான் வந்து வில்லு ப்ளஸ்ஸு வில் ஹேவ் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டு யூஸ் ஆகும். சரிங்களா? ஓகே, ரொம்ப நன்றி. இன்றைக்கி கிளாஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் நல்லா போயிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை. அப்புறம் என்னென்னா, நிச்சயமாக இந்த கண்டினியூஸாக அந்த 80 டேஸ் வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஏன்னா நம்ம சில பேர் சொல்கிற மாதிரி நிறைய இடத்துல பார்த்துருக்கோம், ஒரு 5 நாள்லையோ 10 நாள்லையோ இங்கிலீஷ் கற்றுக்க முடியாது. ஏன்னா இது ஒரு லாங்குவேஜ். நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக் கிராமர், அடிப்படை இலக்கணத்தை வந்து கற்றுக்கிட்டால் மட்டும்தான் எழுதவோ, எந்த மொழியாக இருந்தாலும் சரி எழுதவோ ஒரு பேசவும் முடியும். சரிங்களா? ஸோ அப்போ இதெல்லாம் கற்றுக்குங்க. இனிமேல் வரப்போது இன்னும் ஒரு தொடர்ச்சியான கிளாஸில் இந்த பர்ஃபெக்ட் டென்ஸு, இந்த கண்டினியூஸு, அப்புறம் இன்னும் ஒரு 3 டென்ஸ் இருக்குது. அதை பற்றிலாம் நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். சரிங்களா? ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். நான் லைவ் போடணுன்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ நாளையிலேருந்து லைவ் கொடுக்கலாம். ஓகேங்களா? பாய், டேக் கேர். நல்லா சாப்பிடுங்க, உடம்பு நல்லா பார்த்துங்க. பாய், டேக் கேர்.